For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். Explain the principal features of architecture during Akbar's rule. What changes were made in them by Shah Jahan? அக்பரின் ஆட்சி காலத்தில் கட்டிடக்கலையின் முக்கிய அம்சங்களை விளக்குங்கள். ஷாஜஹான் அவற்றில் என்ன மாற்றங்களைச் செய்தார்? Development of Mughal art and architecture, Babur and Humayun. The early Mughal emperors, Babur and Humayun, laid the foundation for Mughal art and architecture, introducing Persian and Central Asian styles to India. பாபர் மற்றும் ஹுமாயூன் ஆரம்பகால முகலாய பேரரசர்களான பாபர் மற்றும் ஹுமாயூன் முகலாய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு அடித்தளம் அமைத்து பாரசீக மற்றும் மத்திய ஆசிய பாணிகளை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தினர். Akbar's reign saw the development of a distinct Mughal style, with the blending of Persian, Islamic, and Indian elements. Fatehpur Sikri, Akbar's capital city, is a notable example of Mughal architecture. அக்பரின் ஆட்சி காலத்தில் பாரசீக, இஸ்லாமிய மற்றும் இந்திய கூறுகளின் கலவையுடன் ஒரு தனித்துவமான முகலாய பாணி வளர்ச்சி கண்டது. அக்பரின் தலைநகரான ஃபதேபூர் சிக்ரி முகலாய கட்டிடக்கலைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. Jahangir and Shah Jahan. The reigns of Jahangir and Shah Jahan saw the height of Mughal art and architecture, with the development of intricate miniature paintings and grand architectural projects like the Taj Mahal. ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் சிக்கலான மினியேச்சர் ஓவியங்கள் மற்றும் தாஜ்மஹால் போன்ற பிரம்மாண்டமான கட்டிடக்கலை திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. முகலாய கலை மற்றும் கட்டிடக்கலை உச்சத்தை அடைந்தன. Architecture during Akbar's rule, blend of styles. Akbar's architecture combined elements of Indian, Persian, and Islamic styles, creating a unique Mughal style. பாணிகளின் கலவை. அக்பரின் கட்டிடக்கலை இந்திய, பாரசீக மற்றும் இஸ்லாமிய பாணிகளின் கூறுகளை இணைத்து ஒரு தனித்துவமான முகலாய பாணியை உருவாக்கியது. Use of red sandstone. Red sandstone was a popular building material during Akbar's reign, used in structures such as the Red Fort and Fatehpur Sikri. செங்கற்களின் பயன்பாடு. அக்பரின் ஆட்சி காலத்தில் சிவப்பு மணற்கல் ஒரு பிரபலமான கட்டிடப் பொருளாக இருந்தது. இது செங்கோட்டை மற்றும் ஃபதேபூர் சிக்ரி போன்ற கட்டமைப்புகளில் பயன்படுத்தப்பட்டது. Incorporation of local styles. Akbar's architects incorporated local styles and techniques into their designs, reflecting the cultural diversity of the empire. உள்ளூர் பாணிகளின் சேர்க்கை. அக்பரின் கட்டிடக் கலைஞர்கள் தங்கள் வடிவமைப்புகளில் உள்ளூர் பாணிகள் மற்றும் நுட்பங்களை இணைத்து பேரரசின் கலாச்சார பன்முகத்தன்மையை பிரதிபலித்தனர். Notable architectural achievements. Fatehpur Sikri, Akbar's capital city, Fatehpur Sikri, is a notable example of Mughal architecture, featuring structures such as the Buland Darwaza and the Jama Masjid. ஃபதேபூர் சிக்ரி. அக்பரின் தலைநகரான ஃபதேபூர் சிக்ரி முகலாய கட்டிடக்கலைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டாகும். புலந்த் தர்வாசா மற்றும் ஜமா மசூதி போன்ற கட்டமைப்புகளை கொண்டுள்ளது. Buland Darwaza, built at Fatehpur Sikri to commemorate Akbar's victory over Gujarat, it is one of the tallest gateways in the world. புலந்த் தர்வாசா குஜராத்தை வென்ற நினைவாக அக்பர் கட்டிய உலகின் உயர்ந்த வாயில்களில் ஒன்று. Humayun's tomb. Though built under Akbar's supervision for his father, it marked the beginning of Mughal garden tombs with Persian influence. ஹுமாயூனின் கல்லறை. அக்பர் தனது தந்தைக்காக கட்டிய இக்கல்லறை பாரசீக பாணி தோட்ட கல்லறைகளுக்கு துவக்கமாக அமைந்தது. Changes made by Shah Jahan, who ruled from 1628 to 1658, made significant changes to Mughal architecture, introducing new styles and techniques. 1628 முதல் 1658 வரை ஆட்சி செய்த ஷாஜகான் முகலாய கட்டிடக்கலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்து புதிய பாணிகளையும் நுட்பங்களையும் அறிமுகப்படுத்தினார். Use of white marble. Shah Jahan favored white marble as a building material, using it in structures such as the Taj Mahal and the Red Fort.
வெள்ளைப்பளிங்கு பயன்பாடு. ஷாஜகான் வெள்ளைப்பளிங்கை ஒரு கட்டிடப் பொருளாக விரும்பினார். தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டை போன்ற கட்டமைப்புகளில் அதை பயன்படுத்தினார். Increased use of ornamentation. Shah Jahan's architecture featured intricate ornamentation, including inlays of precious stones and intricate carvings. அலங்காரத்தின் அதிகரித்த பயன்பாடு. ஷாஜகானின் கட்டிடக்கலை விலையுயர்ந்த கற்கள் மற்றும் சிக்கலான செதுக்கல்கள் உள்ளிட்ட சிக்கலான அலங்காரங்களை கொண்டிருந்தது. More formal and symmetrical designs. Shah Jahan's architecture was characterized by more formal and symmetrical designs, reflecting the emperor's love of order and precision. மேலும் முறையான மற்றும் சமச்சீர் வடிவமைப்புகள். ஷாஜகானின் கட்டிடக்கலை பேரரசரின் ஒழுங்கு மற்றும் துல்லியத்தின் மீதான அன்பை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் முறையான மற்றும் சமச்சீர் வடிவமைப்புகளால் வகைப்படுத்தப்பட்டது. Notable architectural achievements of Shah Jahan. Taj Mahal. The Taj Mahal, built by Shah Jahan as a mausoleum for his wife Mumtaz Mahal, is one of the most iconic examples of Mughal architecture. தாஜ்மஹால். ஷாஜஹானால் தனது மனைவி மும்தாஜ்க்கு கல்லறையாக கட்டப்பட்ட தாஜ்மஹால் முகலாய கட்டிடக்கலைக்கு மிகவும் பிரபலமான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். Red Fort in Delhi. The Red Fort in Delhi, built by Shah Jahan, is another notable example of Mughal architecture, featuring a blend of Indian, Persian, and Islamic styles. டெல்லியில் உள்ள செங்கோட்டை. ஷாஜஹானால் கட்டப்பட்ட டெல்லியில் உள்ள செங்கோட்டை இந்திய, பாரசீக மற்றும் இஸ்லாமிய பாணிகளின் கலவையை கொண்ட முகலாய கட்டிடக்கலைக்கு மற்றொரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு ஆகும். Conclusion. Akbar's architecture laid the foundation for the development of Mughal architecture, while Shah Jahan's contributions took it to new heights. Shah Jahan's use of white marble, intricate ornamentation, and formal designs created some of the most iconic structures in Indian history. அக்பரின் கட்டிடக்கலை முகலாய கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது. அதே நேரத்தில் ஷாஜகானின் பங்களிப்புகள் அதை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றன. ஷாஜகானின் வெள்ளை பளிங்கு, சிக்கலான அலங்காரம் மற்றும் முறையான வடிவமைப்புகள் இந்திய வரலாற்றில் மிகவும் பிரபலமான சில கட்டமைப்புகளை உருவாக்கியது. Write brief essay on Nur Jahan. Nur Jahan, a pivotal figure in Mughal history. Nur Jahan was a remarkable woman who played a significant role in shaping the Mughal Empire during the reign of her husband, Emperor Jahangir. நூர் ஜஹான் தனது கணவர் பேரரசர் ஜஹாங்கீரின் ஆட்சி காலத்தில் முகலாய பேரரசை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஒரு குறிப்பிடத்தக்க பெண்மணி ஆவார். Influence on Jahangir. Nur Jahan's intelligence, wit, and beauty captivated Jahangir, and she soon became his favorite wife. She exerted significant influence over the emperor, often advising him on matters of state and governance. நூர்ஜஹானின் அறிவுத்திறன், புத்திசாலித்தனம் மற்றும் அழகு ஜஹாங்கீரை கவர்ந்தது. விரைவில் அவர் அவருக்கு மிகவும் பிடித்த மனைவியானார். அவர் பேரரசர் மீது குறிப்பிடத்தக்க செல்வாக்கை செலுத்தினார், பெரும்பாலும் அரசு மற்றும் ஆட்சி விஷயங்களில் அவருக்கு ஆலோசனை வழங்கினார். Political acumen. Nur Jahan demonstrated exceptional political acumen, navigating the complexities of Mughal court politics with ease. She formed alliances with key nobles and played a crucial role in securing the release of her father, Itmad-ud-Daula, from prison. முகலாய அரசவை அரசியலின் சிக்கல்களை எளிதாக கையாண்டதன் மூலம் நூர்ஜஹான் விதிவிலக்கான அரசியல் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தினார். அவர் முக்கிய பிரபுக்களுடன் கூட்டணி அமைத்து தனது தந்தை இத்மத்-உத்-தௌலாவை சிறையில் இருந்து விடுவிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். She issued royal orders, famines, had coins struck in her name, and took part in decision making, which was rare for women in that era. அவர் சுல்தானின் உத்தரவுகளை பர்மான் வெளியிட்டார், தன் பெயரில் நாணயங்கள் வெட்டப்பட்டன, மேலும் அரசியல் முடிவுகளில் பங்கு பெற்றார். இது அந்த காலத்தில் பெண்களுக்கு அரிதான ஒன்று. Cultural contributions. Nur Jahan was a patron of the arts and architecture, and her influence can be seen in the development of Mughal art and culture. She was also known for her charitable works and her support for women's education.
நூர்ஜஹான் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு புரவலராக இருந்தார், மேலும் அவரது செல்வாக்கை முகலாய கலை மற்றும் கலாச்சாரத்தின் வளர்ச்சியில் காணலாம். அவர் தனது தொண்டு பணிகளுக்காகவும் பெண்கள் கல்விக்கான ஆதரவிற்காகவும் அறியப்பட்டார். Legacy. Noor Jahan's legacy extends beyond her role as a queen. She remains an iconic figure in Indian history, symbolizing the power and influence that women could wield in the Mughal Empire. Her story continues to inspire and fascinate people to this day. நூர்ஜஹானின் மரபு ஒரு ராணி வேடத்திற்கு அப்பாற்பட்டது. அவர் இந்திய வரலாற்றில் ஒரு சின்னமான நபராக இருக்கிறார், முகலாய பேரரசில் பெண்கள் செலுத்தக்கூடிய சக்தி மற்றும் செல்வாக்கை குறிக்கிறார். அவரது கதை இன்றுவரை மக்களை ஊக்குவித்து கவர்ந்திழுக்கிறது. Write essay on the zenith of Mughal architecture under Shah Jahan. ஷாஜஹானின் கீழ் முகலாய கட்டிடக்கலையின் உச்சம் குறித்து ஒரு கட்டுரை எழுதுங்கள். The zenith of Mughal architecture under Shah Jahan's reign, spanning from 1628 to 1658, is often referred to as the golden age of Mughal architecture. During this period, Mughal architecture reached its zenith, characterized by grandiose structures that blended Persian, Islamic, and Indian elements. The emperor's passion for building and his keen eye for detail led to the creation of some of the most exquisite monuments in Indian history. 1628 முதல் 1658 வரையிலான ஷாஜகானின் ஆட்சிக் காலம் முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம் என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் முகலாய கட்டிடக்கலை அதன் உச்சத்தை அடைந்தது, பாரசீக, இஸ்லாமிய மற்றும் இந்திய கூறுகளை கலந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகளால் இது வகைப்படுத்தப்பட்டது. பேரரசரின் கட்டிடக்கலை மீதான ஆர்வமும் நுணுக்கமான நுண்ணறிவும் இந்திய வரலாற்றில் மிகவும் நேர்த்தியான சில நினைவுச் சின்னங்களை உருவாக்க வழிவகுத்தது. Characteristics of Shah Jahan's architecture. Blend of styles. Shah Jahan's architecture combined elements of Persian, Islamic, and Indian styles, creating a unique Mughal style that was both majestic and accessible. பாணிகளின் கலவை. ஷாஜகானின் கட்டிடக்கலை பாரசீக, இஸ்லாமிய மற்றும் இந்திய பாணிகளின் கூறுகளை இணைத்து கம்பீரமாகவும் அணுகக்கூடியதாகவும் ஒரு தனித்துவமான முகலாய பாணியை உருவாக்கியது. Use of marble and precious stones. The extensive use of white marble and precious stones, such as in the Taj Mahal, added to the grandeur and beauty of Mughal architecture. பளிங்கு மற்றும் மதிப்புமிக்க கற்களின் பயன்பாடு. தாஜ்மஹால் போன்றவற்றில் வெள்ளை பளிங்கு மற்றும் மதிப்புமிக்க கற்களின் விரிவான பயன்பாடு முகலாய கட்டிடக்கலையின் ஆடம்பரத்தையும் அழகையும் அதிகரித்தது. Symmetry and geometry. Shah Jahan's buildings were designed with symmetry and geometry in mind, reflecting the emperor's love of order and precision. சமச்சீர் மற்றும் வடிவியல். ஷாஜகானின் கட்டிடங்கள் சமச்சீர் மற்றும் வடிவவியலை மனதில் கொண்டு வடிவமைக்கப்பட்டன, இது பேரரசரின் ஒழுங்கு மற்றும் துல்லியத்தின் மீதான அன்பை பிரதிபலிக்கிறது. Notable architectural achievements. Taj Mahal. Perhaps the most iconic example of Mughal architecture, the Taj Mahal was built by Shah Jahan as a mausoleum for his beloved wife, Mumtaz Mahal. Its intricate marble inlays and perfect proportions make it a masterpiece of Mughal architecture. Taj Mahal, முகலாய கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படும். தாஜ்மஹால் ஷாஜஹானால் தனது அன்பு மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக ஒரு கல்லறையாக கட்டப்பட்டது. அதன் சிக்கலான பளிங்கு வேலைப்பாடுகள் மற்றும் சரியான விகிதாச்சாரங்கள் முகலாய கட்டிடக்கலையின் தலைசிறந்த படைப்பாக அமைகின்றன. Red Fort. The Red Fort in Delhi, built by Shah Jahan, is another notable example of Mughal architecture. Its massive sandstone walls and ornate palatial structures reflect the power and grandeur of the Mughal Empire. செங்கோட்டை. ஷாஜஹானால் கட்டப்பட்ட டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய கட்டிடக்கலையின் மற்றொரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு. அதன் பிரம்மாண்டமான மணற்கல் சுவர்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை கட்டமைப்புகள் முகலாய பேரரசின் சக்தி மற்றும் மகத்துவத்தை பிரதிபலிக்கின்றன. Jama Masjid. The Jama Masjid in Delhi, also built during Shah Jahan's reign,
is one of the largest mosques in India and showcases the architectural grandeur of the Mughal era. Jama Masudi, ஷாஜஹானின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட டெல்லியில் உள்ள ஜமா மசூதி இந்தியாவின் மிகப்பெரிய மசூதிகளில் ஒன்றாகும். மேலும் முகலாய சகாப்தத்தின் கட்டிடக்கலை மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. Legacy of Shah Jahan's architecture. Shah Jahan's architectural legacy extends beyond the boundaries of India, influencing architectural styles and practices in other parts of the world. His emphasis on symmetry, geometry, and decorative arts set a standard for excellence in architecture that continues to inspire architects and designers today. ஷாஜகானின் கட்டிடக்கலை மரபு இந்தியாவின் எல்லைகளுக்கு அப்பால் நீண்டு உலகின் பிற பகுதிகளில் கட்டிடக்கலை பாணிகள் மற்றும் நடைமுறைகளை பாதித்தது. சமச்சீர்மை, வடிவியல் மற்றும் அலங்கார கலைகள் மீதான அவரது முக்கியத்துவம் கட்டிடக்கலையில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு தரத்தை அமைத்துள்ளது. இது இன்றும் கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. Conclusion. Shah Jahan's reign marked the zenith of Mughal architecture, characterized by grandiose structures that blended Persian, Islamic, and Indian elements. The Taj Mahal, Red Fort, and Jama Masjid are just a few examples of the many architectural marvels that showcase the beauty and elegance of Mughal architecture. ஷாஜகானின் ஆட்சி முகலாய கட்டிடக்கலையின் உச்சத்தை குறித்தது. பாரசீக, இஸ்லாமிய மற்றும் இந்திய கூறுகளை கலந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகளால் வகைப்படுத்தப்பட்டது. தாஜ்மஹால், செங்கோட்டை மற்றும் ஜமா மசூதி ஆகியவை முகலாய கட்டிடக்கலையின் அழகையும் நேர்த்தியையும் வெளிப்படுத்தும் பல கட்டிடக்கலை அற்புதங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே. The art of building was carried to highest degree of perfection under Shah Jahan. Illustrate by giving architectural details of two of his most celebrated buildings. ஷாஜகானின் கீழ் கட்டிடக்கலை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது மிகவும் பிரபலமான இரண்டு கட்டிடங்களின் கட்டிடக்கலை விவரங்களை கொடுத்து விளக்கவும். Shah Jahan's architecture represents the height of Mughal building art, showcasing grandeur, symmetry, and intricate decorative details. Two of his most celebrated buildings that exemplify this are the Taj Mahal and the Red Fort. ஷாஜகானின் கட்டிடக்கலை முகலாய கட்டிடக்கலையின் உச்சத்தை பிரதிபலிக்கிறது. ஆடம்பரம், சமச்சீர்மை மற்றும் சிக்கலான அலங்கார விவரங்களை வெளிப்படுத்துகிறது. Taj Mahal, white marble and pietra dura. The Taj Mahal is constructed from white marble, adorned with intricate pietra dura inlays featuring floral motifs and geometric patterns. This technique involves embedding polished colored stones into marble to create intricate designs. தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. மலர் வடிவங்கள் மற்றும் வடிவியல் வடிவங்களை கொண்ட சிக்கலான பியட்ரா துரா வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த நுட்பத்தில் பளிங்கு கற்களில் பளபளப்பான வண்ணக்கற்களை பதித்து சிக்கலான வடிவமைப்புகளை உருவாக்குவது அடங்கும். Symmetry and geometry. The Taj Mahal's design emphasizes symmetry, with the mausoleum's central dome flanked by 4 smaller dome chambers and 4 minarets. The building's layout and gardens reflect a perfect balance and harmony. சமச்சீர் மற்றும் வடிவியல். தாஜ்மஹாலின் வடிவமைப்பு சமச்சீரை வலியுறுத்துகிறது. கல்லறையின் மைய குவிமாடம் 4 சிறிய குவிமாட அறைகள் மற்றும் 4 மினாரெட்டுகளால் சூழப்பட்டுள்ளது. கட்டிடத்தின் அமைப்பு மற்றும் தோட்டங்கள் சரியான சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கின்றன. Dome and minarets. The massive dome, surrounded by 4 slender minarets, is a distinctive feature of the Taj Mahal's architecture. The minarets are designed to lean slightly outward, ensuring that they do not collapse onto the tomb in case of an earthquake. 4 மெல்லிய மினாரெட்டுகளால் சூழப்பட்ட இந்த பிரம்மாண்டமான குவிமாடம் தாஜ்மஹாலின் கட்டிடக்கலையின் ஒரு தனித்துவமான அம்சமாகும். மினாரெட்டுகள் சற்று வெளிப்புறமாக சாய்ந்து வடிவமைக்கப்பட்டு பூகம்பம் ஏற்பட்டால் கல்லறையின் மீது இடிந்து விழாமல் பார்த்துக்கொள்கின்றன. Red Fort, red sandstone and marble. The Red Fort is constructed primarily from red sandstone, with marble used for decorative elements. The fort's magnificent walls and ornate palatial structures reflect the power and grandeur of the Mughal Empire.
செங்கோட்டை சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அலங்கார கூறுகளுக்கு பளிங்கு கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கோட்டையின் கம்பீரமான சுவர்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை கட்டமைப்புகள் முகலாய பேரரசின் சக்தியையும் மகத்துவத்தையும் பிரதிபலிக்கின்றன. Symmetry and balance. The Red Fort's design showcases bilateral symmetry, with buildings and gardens laid out to create a sense of balance and harmony. The fort's layout includes various palaces, gardens, and water features. சமச்சீர்மை மற்றும் சமநிலை. செங்கோட்டையின் வடிவமைப்பு இருதரப்பு சமச்சீர்மையை வெளிப்படுத்துகிறது. கட்டிடங்கள் மற்றும் தோட்டங்கள் சமநிலை மற்றும் நல்லிணக்க உணர்வை உருவாக்க அமைக்கப்பட்டன. கோட்டையின் அமைப்பில் பல்வேறு அரண்மனைகள், தோட்டங்கள் மற்றும் நீர் அம்சங்கள் உள்ளன. Decorative arts. The Red Fort features intricate decorative arts, including carvings, inlays, and ornate arches. The Diwan-i-Khas, a hall for private audiences, is adorned with intricate marble carvings and inlays, exemplifying Shah Jahan's love for beauty and craftsmanship. அலங்கார கலைகள். செங்கோட்டையில் செதுக்கல்கள், உள்பதிப்புகள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள் உள்ளிட்ட சிக்கலான அலங்கார கலைகள் உள்ளன. தனியார் பார்வையாளர்களுக்கான மண்டபமான திவான்-இ-காஸ் சிக்கலான பளிங்கு வேலைப்பாடுகள் மற்றும் உள்பதிவுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது ஷாஜகானின் அழகு மற்றும் கைவினைத்திறனின் மீதான அன்பை எடுத்துக்காட்டுகிறது. Conclusion. Shah Jahan's architectural style, characterized by grandeur, symmetry, and decorative arts, set a new standard for beauty and harmony in building design. His legacy continues to inspire architects and artists around the world. ஷாஜகானின் கட்டிடக்கலை பாணி பிரமாண்டம், சமச்சீர்மை மற்றும் அலங்கார கலைகளால் வகைப்படுத்தப்படுகிறது. கட்டிட வடிவமைப்பில் அழகு மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஒரு புதிய தரத்தை அமைத்தது. அவரது மரபு உலகெங்கிலும் உள்ள கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. Examine the basic features of Mughal tomb architecture with special reference to the Taj Mahal. தாஜ்மஹாலை குறிப்பாக குறிப்பிட்டு முகலாய கல்லறை கட்டிடக்கலையின் அடிப்படை அம்சங்களை ஆராயுங்கள். Mughal tomb architecture is characterized by several distinct features, which are demonstrated in the Taj Mahal, one of the most iconic examples of this style. முகலாய கல்லறை கட்டிடக்கலை பல தனித்துவமான அம்சங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. அவை இந்த பாணியின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றான தாஜ்மஹாலில் நிரூபிக்கப்பட்டுள்ளன. Symmetry and geometry. Mughal tombs, including the Taj Mahal, showcase perfect symmetry and geometric proportions. The buildings and gardens are laid out in a symmetrical pattern, reflecting the Mughal appreciation for order and harmony. சமச்சீர் மற்றும் வடிவியல். தாஜ்மஹால் உட்பட முகலாய கல்லறைகள் சரியான சமச்சீர் மற்றும் வடிவியல் விகிதாச்சாரங்களை காட்டுகின்றன. கட்டிடங்கள் மற்றும் தோட்டங்கள் சமச்சீர் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இது ஒழுங்கு மற்றும் நல்லிணக்கத்திற்கான முகலாய பாராட்டை பிரதிபலிக்கிறது. Use of marble and precious stones. The Taj Mahal is constructed from white marble, adorned with intricate pietra dura inlays featuring floral motifs and geometric patterns. This technique involves embedding polished colored stones into marble to create intricate designs. பளிங்கு மற்றும் விலைமதிப்புமிக்க கற்களின் பயன்பாடு. தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கால் கட்டப்பட்டுள்ளது. மலர் வடிவங்கள் மற்றும் வடிவியல் வடிவங்களை கொண்ட சிக்கலான பியட்ரா துரா பதிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த நுட்பத்தில் பளிங்கு நிற கற்களை பளிங்கில் உட்பொதித்து சிக்கலான வடிவமைப்புகளை உருவாக்குவதை உள்ளடக்கியது. Dome and minarets. The Taj Mahal's massive dome, surrounded by 4 slender minarets, is a distinctive feature of Mughal architecture. The minarets are designed to lean slightly outward, ensuring they don't collapse onto the tomb in case of an earthquake. குவிமாடம் மற்றும் மினாரெட்டுகள். 4 மெல்லிய மினாரெட்டுகளால் சூழப்பட்ட தாஜ்மஹாலின் பிரம்மாண்டமான குவிமாடம் முகலாய கட்டிடக்கலையின் ஒரு தனித்துவமான அம்சமாகும். மினாரெட்டுகள் சற்று வெளிப்புறமாக சாய்ந்து வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூகம்பம் ஏற்பட்டால் அவை கல்லறையில் இடிந்து விழக்கூடாது என்பதை உறுதி செய்கிறது. Charbagh layout. Mughal tombs often feature a charbagh, a Persian style garden divided into 4 quadrants.
This layout symbolizes the four rivers of Jana paradise and provides a serene setting for the tomb. சார்பா தளவமைப்பு. முகலாய கல்லறைகள் பெரும்பாலும் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பாரசீக பாணி தோட்டமான சார்பாக் அமைப்பை கொண்டுள்ளன. இந்த தளவமைப்பு ஜன்னாவின் சொர்க்கம் 4 நதிகளை குறிக்கிறது மற்றும் கல்லறைக்கு அமைதியான அமைப்பை வழங்குகிறது. Intricate decorations. Mughal tombs are adorned with intricate decorations, including carvings, inlays, and ornate arches. The Taj Mahal's intricate marble carvings and inlays showcase the exceptional craftsmanship of Mughal artisans. சிக்கலான அலங்காரங்கள். முகலாய கல்லறைகள் செதுக்கல்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள் உள்ளிட்ட சிக்கலான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தாஜ்மஹாலின் சிக்கலான பளிங்கு வேலைப்பாடுகள் மற்றும் செதுக்கல்கள் முகலாய கைவினைஞர்களின் விதிவிலக்கான கைவினைத்திறனை வெளிப்படுத்துகின்றன. Perfect proportions. Mughal architects emphasized perfect proportions in their designs. The Taj Mahal's proportions are carefully calculated to create a sense of balance and harmony, making it a masterpiece of Mughal architecture. சரியான விகிதாச்சாரங்கள். முகலாய கட்டிடக் கலைஞர்கள் தங்கள் வடிவமைப்புகளில் சரியான விகிதாச்சாரத்தை வலியுறுத்தினர். சமநிலை மற்றும் நல்லிணக்க உணர்வை உருவாக்க தாஜ்மஹாலின் விகிதாச்சாரங்கள் கவனமாக கணக்கிடப்படுகின்றன. இது முகலாய கட்டிடக்கலையின் தலைசிறந்த படைப்பாக அமைகிறது. Conclusion. The Taj Mahal's design is a testament to the Mughal architects' understanding of geometry, proportion, and symmetry. Its beauty and elegance have made it one of the most recognizable landmarks in the world, and its design has influenced architecture globally. தாஜ்மஹாலின் வடிவமைப்பு முகலாய கட்டிடக் கலைஞர்களின் வடிவியல், விகிதாச்சாரம் மற்றும் சமச்சீர்மை பற்றிய புரிதலுக்கு ஒரு சான்றாகும். அதன் அழகும் நேர்த்தியும் அதை உலகின் மிகவும் அடையாளம் காணக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக ஆக்கியுள்ளது. மேலும் அதன் வடிவமைப்பு உலகளவில் கட்டிடக்கலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. The Mughals built like titans and embellished like jewelers. Comment. முகலாயர்கள் டைட்டன்களைப் போல கட்டினார்கள், நகைக்கடைக்காரர்களைப் போல அலங்கரித்தார்கள். கருத்து. The Mughals built like titans and embellished like jewelers. The Mughal Empire's architectural legacy is evidence to their grandeur and craftsmanship. Their buildings, such as the Taj Mahal, Red Fort, and Fatehpur Sikri, showcase a unique blend of Indian, Persian, and Islamic styles. முகலாய பேரரசின் கட்டிடக்கலை மரபு அவர்களின் கம்பீரத்திற்கும் கைவினைத்திறனுக்கும் சான்றாகும். தாஜ்மஹால், செங்கோட்டை மற்றும் ஃபதேபூர் சிக்ரி போன்ற அவர்களின் கட்டிடங்கள் இந்திய, பாரசீக மற்றும் இஸ்லாமிய பாணிகளின் தனித்துவமான கலவையை வெளிப்படுத்துகின்றன. Titanic proportions. Monumental architecture. Mughal buildings are characterized by their grand scale, imposing structures, and majestic proportions. The use of large domes, minarets, and arches creates a sense of awe and wonder. நினைவுச்சின்ன கட்டிடக்கலை. முகலாய கட்டிடங்கள் அவற்றின் பிரம்மாண்டமான அளவு, கம்பீரமான கட்டமைப்புகள் மற்றும் கம்பீரமான விகிதாச்சாரங்களால் வகைப்படுத்தப்படுகின்றன. பெரிய குவிமாடங்கள், மினாரெட்டுகள் மற்றும் வளைவுகளின் பயன்பாடு பிரமிப்பு மற்றும் ஆச்சரிய உணர்வை உருவாக்குகிறது. Engineering feats. The Mughals demonstrated impressive engineering skills, constructing complex buildings that have withstood the test of time. Their use of innovative techniques and materials, such as marble and red sandstone, added to the grandeur of their structures. பொறியியல் சாதனைகள். முகலாயர்கள் அற்புதமான பொறியியல் திறன்களை வெளிப்படுத்தினர், காலத்தின் சோதனையை தாங்கிய சிக்கலான கட்டிடங்களை கட்டினர். Jeweler's touch. Intricate details. Mughal buildings are renowned for their intricate details, including intricate carvings, inlays, and ornate decorations. These details showcase the Mughals' mastery of craftsmanship and attention to detail. சிக்கலான விவரங்கள். முகலாய கட்டிடங்கள் அவற்றின் சிக்கலான விவரங்களுக்கு பெயர் பெற்றவை. அவற்றில் சிக்கலான சிற்பங்கள், பதிக்கப்பட்ட வேலைப்பாடுகள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரங்கள் ஆகியவை அடங்கும். இந்த விவரங்கள் முகலாயர்களின் கைவினைத்திறனையும் விவரங்களுக்கு கவனம் செலுத்துவதையும் வெளிப்படுத்துகின்றன.
Precious materials. The use of precious materials like marble, jasper, and jade added to the richness and luxury of Mughal buildings. The intricate inlays and carvings on these materials demonstrate the Mughals' love for beauty and craftsmanship. விலைமதிப்புமிக்க பொருட்கள். பளிங்கு, ஜாஸ்பர் மற்றும் ஜேட் போன்ற விலைமதிப்புமிக்க பொருட்களின் பயன்பாடு முகலாய கட்டிடங்களின் செழுமை மற்றும் ஆடம்பரத்திற்கு கூடுதல் மெருகூட்டியது. இந்த பொருட்களில் உள்ள சிக்கலான பதிக்கப்பட்ட வேலைப்பாடுகள் முகலாயர்களின் அழகு மற்றும் கைவினைத்திறனின் மீதான அன்பை வெளிப்படுத்துகின்றன. Synthesis of style, blend of styles. Mughal architecture is a unique blend of Indian, Persian, and Islamic styles, reflecting the empire's cultural diversity and exchange. The synthesis of these styles resulted in a distinct architectural style that is quintessentially Mughal. பாணிகளின் கலவை. முகலாய கட்டிடக்கலை என்பது இந்திய, பாரசீக மற்றும் இஸ்லாமிய பாணிகளின் தனித்துவமான கலவையாகும். இது பேரரசின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பரிமாற்றத்தை பிரதிபலிக்கிறது. இந்த பாணிகளின் தொகுப்பு முகலாய பாணியை ஒத்த ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை பாணியை உருவாக்கியது. Innovative designs. Mughal architects innovated and experimented with different designs, creating unique and breathtaking structures that continue to inspire wonder and admiration. புதுமையான வடிவமைப்புகள். முகலாய கட்டிடக் கலைஞர்கள் பல்வேறு வடிவமைப்புகளை புதுமைப்படுத்தி பரிசோதித்தனர். ஆச்சரியத்தையும் பாராட்டையும் தொடர்ந்து ஊக்குவிக்கும் தனித்துவமான மற்றும் மூச்சடைக்கக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்கினர். Conclusion. The Mughals' architectural legacy is a proof to their grandeur, craftsmanship, and innovative spirit. Their buildings continue to inspire awe and wonder, reflecting the empire's rich cultural heritage and artistic achievements. முகலாயர்களின் கட்டிடக்கலை மரபு அவர்களின் கம்பீரம், கைவினைத்திறன் மற்றும் புதுமையான மனப்பான்மைக்கு ஒரு சான்றாகும். அவர்களின் கட்டிடங்கள் தொடர்ந்து பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் தூண்டுகின்றன. பேரரசின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் கலை சாதனைகளையும் பிரதிபலிக்கின்றன. Trace the development of art and architecture under the Mughals and point out mingling of Hindu elements in them. முகலாயர்களின் கீழ் கலை மற்றும் கட்டிடக்கலையின் வளர்ச்சியை கண்டறிந்து அவற்றில் இந்து கூறுகள் கலந்திருப்பதைச் சுட்டிக்காட்டுங்கள். The Mughal Empire, which ruled India from the 16th to the 19th century, was a period of significant artistic and architectural development. Mughal art and architecture were characterized by a blend of Persian, Islamic, and Indian styles, with a notable mingling of Hindu elements. 16ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவை ஆண்ட முகலாய பேரரசு குறிப்பிடத்தக்க கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சியின் ஒரு காலமாகும். முகலாய கலை மற்றும் கட்டிடக்கலை பாரசீக, இஸ்லாமிய மற்றும் இந்திய பாணிகளின் கலவையால் வகைப்படுத்தப்பட்டன, மேலும் இந்து கூறுகளின் குறிப்பிடத்தக்க கலவையும் இருந்தது. Mingling of Hindu elements. இந்து கூறுகளின் கலப்பு. Use of local materials. Mughal architects used local materials like red sandstone and marble, which were also used in Hindu architecture. உள்ளூர் பொருட்களின் பயன்பாடு. முகலாய கட்டிடக் கலைஞர்கள் சிவப்பு மணற்கல் மற்றும் பளிங்கு போன்ற உள்ளூர் பொருட்களை பயன்படுத்தினர். அவை இந்து கட்டிடக்கலையிலும் பயன்படுத்தப்பட்டன. Incorporation of Hindu motifs. Mughal art and architecture incorporated Hindu motifs, such as the lotus and the use of intricate carvings and sculptures. இந்து மையக்கருத்துக்களின் சேர்க்கை. முகலாய கலை மற்றும் கட்டிடக்கலை தாமரை போன்ற இந்து மையக்கருத்துக்கள் மற்றும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. Influence of Hindu architectural styles. Mughal architecture was influenced by Hindu architectural styles, such as the use of shikharas towers and chattaris pavilions. இந்து கட்டிடக்கலை பாணிகளின் செல்வாக்கு. முகலாய கட்டிடக்கலை ஷிகாராக்கள் கோபுரங்கள் மற்றும் சத்ரிகள் மண்டபங்கள் போன்ற இந்து கட்டிடக்கலை பாணிகளால் பாதிக்கப்பட்டது. Examples of Mughal architecture with Hindu elements. Fatehpur Sikri. The palace complex at Fatehpur Sikri features a blend of Mughal and Hindu architectural styles, with intricate carvings and sculptures. Fatehpur Sikri. ஃபத்தேபூர் சிக்ரியில் உள்ள அரண்மனை வளாகம்
முகலாய மற்றும் இந்து கட்டிடக்கலை பாணிகளின் கலவையை கொண்டுள்ளது. இதில் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்கள் உள்ளன. தாஜ்மஹல். While the Taj Mahal is often seen as a best example of Mughal architecture, it also features intricate marble inlays and carvings that reflect Hindu artistic traditions. தாஜ்மஹால் பெரும்பாலும் முகலாய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்பட்டாலும் இந்து கலை மரபுகளை பிரதிபலிக்கும் சிக்கலான பளிங்கு வேலைப்பாடுகள் மற்றும் சிற்பங்களும் இதில் உள்ளன. Conclusion. The Mughal Empire's artistic and architectural achievements had a lasting impact on Indian culture, reflecting the blending of different cultural and artistic traditions. முகலாய பேரரசின் கலை மற்றும் கட்டிடக்கலை சாதனைகள் இந்திய கலாச்சாரத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின. இது பல்வேறு கலாச்சார மற்றும் கலை மரபுகளின் கலவையை பிரதிபலிக்கிறது. Evaluate the contributions of the Mughal Empire to the Indian history in terms of art, culture, and architecture. கலை, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை அடிப்படையில் இந்திய வரலாற்றில் முகலாய பேரரசின் பங்களிப்பை மதிப்பிடுக. The Mughal Empire made significant contributions to Indian history in terms of art, culture, and architecture. இந்திய வரலாற்றில் கலை, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றில் முகலாய பேரரசு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தது. Artistic contributions. Miniature painting. Mughal artists developed a unique style of miniature painting that blended Indian, Persian, and European influences. These paintings often depicted court scenes, battles, and everyday life. Miniature ஓவியம். முகலாய கலைஞர்கள் இந்திய, பாரசீக மற்றும் ஐரோப்பிய தாக்கங்களை கலந்த தனித்துவமான மினியேச்சர் ஓவிய பாணியை உருவாக்கினர். இந்த ஓவியங்கள் பெரும்பாலும் நீதிமன்ற காட்சிகள், போர்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையை சித்தரித்தன. Calligraphy. Mughal calligraphers developed a distinctive style that was highly prized for its beauty and elegance. Calligraphy was used to adorn buildings, manuscripts, and other art forms. கையெழுத்து. முகலாய கையெழுத்து பிரதிகள் அதன் அழகு மற்றும் நேர்த்திக்காக மிகவும் பாராட்டப்பட்ட ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கின. கட்டிடங்கள், கையெழுத்து பிரதிகள் மற்றும் பிற கலை வடிவங்களை அலங்கரிக்க கையெழுத்து பிரதி பயன்படுத்தப்பட்டது. Illuminated manuscripts. Mughal artists created exquisite illuminated manuscripts that showcased their skills in painting, calligraphy, and bookbinding. ஒளிரும் கையெழுத்து பிரதிகள். முகலாய கலைஞர்கள் ஓவியம், கையெழுத்து பிரதி மற்றும் புத்தக பிணைப்பு ஆகியவற்றில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நேர்த்தியான ஒளிரும் கையெழுத்து பிரதிகளை உருவாக்கினர். Cultural contributions. Synthesis of cultures. The Mughal Empire brought together different cultures, including Persian, Turkish, and Indian, resulting in a rich cultural synthesis. கலாச்சாரங்களின் தொகுப்பு. முகலாய பேரரசு பாரசீகம், துருக்கியம் மற்றும் இந்தியம் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சாரங்களை ஒன்றிணைத்தது. இதன் விளைவாக வளமான கலாச்சார தொகுப்பு ஏற்பட்டது. Literary developments. Mughal emperors were patrons of literature, and their court attracted many famous poets, writers, and scholars. இலக்கிய வளர்ச்சிகள். முகலாய பேரரசர்கள் இலக்கியத்தின் புரவலர்களாக இருந்தனர், மேலும் அவர்களின் அரசவை பல பிரபலமான கவிஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்களை ஈர்த்தது. Music and dance. Mughal emperors encouraged the development of music and dance, and their court was renowned for its cultural performances. இசை மற்றும் நடனம். முகலாய பேரரசர்கள் இசை மற்றும் நடனத்தின் வளர்ச்சியை ஊக்குவித்தனர், மேலும் அவர்களின் அரசவை அதன் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு பெயர் பெற்றது. Architectural contributions. Taj Mahal. The Taj Mahal, built by Shah Jahan, is one of the most iconic buildings in the world and a testament to Mughal architectural excellence. தாஜ்மஹால். ஷாஜஹானால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் உலகின் மிகச்சிறந்த கட்டிடங்களில் ஒன்றாகும், மேலும் முகலாய கட்டிடக்கலை சிறப்பிற்கு சான்றாகும். Red Fort. The Red Fort, also built by Shah Jahan, is a magnificent example of Mughal architecture and a symbol of India's rich cultural heritage. செங்கோட்டை. ஷாஜஹானால் கட்டப்பட்ட செங்கோட்டை முகலாய கட்டிடக்கலைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு மற்றும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாகும். Mosques and tombs.
Mughal architects built many beautiful mosques and tombs, including the Jama Masjid and the tomb of Humayun, which showcase their mastery of Islamic architecture. மசூதிகள் மற்றும் கல்லறைகள். முகலாய கட்டிடக் கலைஞர்கள் ஜமா மசூதி மற்றும் ஹுமாயூன் கல்லறை உட்பட பல அழகான மசூதிகள் மற்றும் கல்லறைகளை கட்டியுள்ளனர். அவை இஸ்லாமிய கட்டிடக்கலையில் தங்கள் தேர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. Legacy, lasting impact. The Mughal Empire's contributions to art, culture, and architecture have had a lasting impact on Indian history and continue to inspire artists, writers, and architects today. நீடித்த தாக்கம். கலை, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலைக்கு முகலாய பேரரசின் பங்களிப்புகள் இந்திய வரலாற்றில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இன்று கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. Cultural exchange. The Mughal Empire facilitated cultural exchange between India and other parts of the world, promoting cross-cultural understanding and appreciation. கலாச்சார பரிமாற்றம். முகலாய பேரரசு இந்தியாவிற்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான கலாச்சார பரிமாற்றத்தை எளிதாக்கியது, கலாச்சார புரிதல் மற்றும் பாராட்டுகளை ஊக்குவித்தது. Architectural heritage. Mughal architecture has left an indelible mark on India's architectural heritage, influencing the development of subsequent architectural styles in the region. கட்டிடக்கலை பாரம்பரியம். முகலாய கட்டிடக்கலை இந்தியாவின் கட்டிடக்கலை பாரம்பரியத்தில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளது. இது இப்பகுதியில் அடுத்தடுத்த கட்டிடக்கலை பாணிகளின் வளர்ச்சியை பாதித்துள்ளது. Conclusion. The Mughal Empire's contributions to art, culture, and architecture are a testament to their rich cultural legacy and continue to inspire and awe people around the world. கலை, கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலைக்கு முகலாய பேரரசின் பங்களிப்புகள் அவர்களின் வளமான கலாச்சார மரபுக்கு ஒரு சான்றாகும், மேலும் உலகெங்கிலும் உள்ள மக்களை தொடர்ந்து ஊக்குவித்து பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன. For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.